10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சென்டம் பெறும் மாணவர்களின் விடைத்தாள்கள் முழுமையாக ஆய்வு. தமிழகத்தில் 10 மற்றும் 12 பொதுத் தேர்வுகளில் முழு மதிப்பெண் பெறும் மாணவர்களின் விடைத்தாள்களை முகாம் அலுவலர்கள் முழுமையாக ஆய்வு செய்து கையொப்பமிட வேண்டும் என தேர்வுத்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழக பள்ளி கல்வி பாடத்திட்டத்தில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வுகள் கடந்த மார்ச் 2 முதல் 6ஆம் தேதி வரை நடத்தப்பட்டன. இந்த தேர்வை சுமார் 17 லட்சம் மாணவ மாணவிகள் எழுதியுள்ளனர். இதில் +2 விடைத்தாள்கள் திருத்தும் பணி கடந்த 6ஆம் தேதி தொடங்கி நடந்து வருகிறது. தொடர்ந்து 10ஆம் வகுப்புக்கான விடைத்தாள்கள் திருத்தும் பணி இன்று ஏப்ரல் 10ஆம் தேதி தொடங்குகிறது. இப்பணியில் ஈடுபடும் முதல் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு தேர்வுத்துறை விரிவான வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளது. இந்த நிலையில் விடைத்தாள்கள் மதிப்பீட்டின் போது 100க்கு 100 அதாவது சென்டம் மதிப்பெண்கள் பெறும் மாணவர்களின் விடைத்தாள்களை முகாம் அலுவலர்கள் ஆய்வு செய்து கையொப்பமிட வேண்டும் என தேர்வுத்துறை உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் தேர்வுத்துறை இயக்குநரகம் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் பொதுத் தேர்வுகளில் விடைத்தாள்கள் மதிப்பீட்டு பணி தொடர்பாக அனைத்து முகாம் அலுவலர்களுக்கும் ஏற்கனவே நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கப்பட்டுள்ளன. அதை பின்பற்றி மதிப்பீட்டு பணிகளை மேற்கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து மதிப்பீட்டு பணிகளின் போது முழு மதிப்பெண் அதாவது சென்டம் பெறும் மாணவர்களின் விடைத்தாள்களை கவனமாக ஆய்வு செய்து கையொப்பமிட வேண்டும் என சமீபத்திய மண்டல கூட்டத்தில் முடிவானது. எனவே அனைத்து முகாம் அலுவலர்களும் தங்கள் மையத்தில் முழு மதிப்பெண் பெறும் தேர்வர்களின் பட்டியலை பதிவிறக்கம் செய்து அவற்றை முழுமையாக ஆராய்ந்து ஒப்புதல் வழங்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது.